ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் கரண்ட்டாக எங்கே போயிருக்கேன்னா கோவா போயிருக்கேன். கோவாவில் வந்து லிக்கர் ஷாப் போயிருக்கேன். நான் லிக்கர் ஷாப்பில் வந்து ஒரு பீரோட விலை பார்த்தீங்கன்னா 95 ரூபாங்க. நம்ம ஊரில் அதிகம் தான் 180, டபுள் மடங்கு விற்கிது. அங்கே கம்மி தான். சரி, 100 ரூபா கொடுத்தா ஒரு பீர் வாங்கி குடிச்சிக்கலாம். ஸோ எல்லாமே கம்மி ரேட்டு தாங்க. 1 லிட்டரோட விலை ஒரு 300ரூபா, 400ரூபா, 500ரூபா. ஃபுல்லு ஹார்ட் ட்ரிங்க்ஸோட ரேட்லாம் ரொம்ப கம்மி தான். எல்லாம் மேஜிக் மூமெண்ட்லாம் 800 அதுமாரி தான் இருந்துச்சு. ஸோ பாண்டிச்சேரியை கம்பேர் பண்ணோட ரொம்ப கம்மி தான். பெட்ரோல் விலையும் ரொம்ப கம்மி தான், 83 ரூபா. டீசலோட விலையும் அப்படி தான், கம்மியாக தான் இருக்குது. எல்லாமே கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ இங்கே போனீங்கன்னா எல்லாமே கம்மி தான். லிக்கர்லேருந்து எல்லாமே சீப் ரேட்டு தான். ஸோ இந்தமாரி லிக்கர்லாம் ஃபாரின் பிராண்ட்ஸு, இந்தியன் பிராண்ட்ஸு, அப்புறம் பீர்லேயே எல்லா விதமான பீர்ஸும் இருந்தது. கிங்ஃபிஷரு, டியூபர்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா புல்லு, இது மாதிரி நிறைய இருந்துச்சுங்க. பெட்வைசரு, அப்புறம் வந்து ப்ரீசர், இது மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் போனீங்கன்னா எல்லாமே ஒன்று ஒன்று டேஸ்ட் பாருங்கள், சூப்பராகவும் இருக்கும். நம்ம மாதிரி லோக்கல் பிராண்ட் இருக்கா சென்னையில் இருக்கிற மாதிரிலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருந்துச்சுங்க. எனக்கு தெரியாத பிராண்ட்லாம் நிறைய இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து எவ்வளோனா வாங்கி நம்ம குடிச்சிக்கலாம், இங்கே என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆனால் பார்டர் கிராஸ் பண்ணும்போது இந்த லிக்கர்லாம் எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக ஃபைன் போடுவாங்க. எனக்கு மட்டும் 3 ஸ்டேட்டில் வந்து செக் பண்ணாங்க. கோவாலையும் செக் பண்ணாங்க, கர்நாடகாலையும் செக் பண்ணாங்க, தமிழ்நாடு பார்டர்லையும் செக் பண்ணாங்க. ஸோ நீங்கள் உஷாராக போகணும். ஏதாச்சும் ஒன்று இதுவாச்சு மாட்டிட்டிங்கன்னா வச்சுக்கிங்க, அவங்க ஃபைன் போட்டு காசை வாங்கிப்பாங்க, சரக்கையும் வாங்கிப்பாங்க. ஸோ உஷாராக இருக்கணும். ஃப்ளைட்டில் ஒன்றும் அலோடு, பட் அதுக்கும் எதனா ப்ராப்ளம் இருக்கும். இது ஒரு ரெஸ்டோ பாரு. ஸோ நான் தங்கியிருக்கிற ஹோட்டல்லே ஒரு ரெஸ்டோ பார் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஃபின்னி ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். இது வந்து கண்ட்ரி லிக்கர். இது வந்து கோவாவோட ஸ்பெஷல். என்னென்னா முந்திரி பழத்துலேருந்து அதை வந்து பிழிஞ்சு எடுத்து அது வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணி தான் இது வரும். ஸோ இது ரொம்ப ஃபேமஸான ஒரு லிக்கரு. வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய ட்ரை பண்ணாங்க. ஸோ நானும் அது வந்து பார்த்துட்டு இருந்தேன். சரி வீடியோதான் இருக்குது, எல்லோரும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு பார்த்தா அது வந்து ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஃப்ரெண்டெலாம் ரொம்ப குடிச்சு ட்ரை பண்ணாங்க. ஸோ பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் போனீங்கன்னா இந்த ஃபின்னியும் ட்ரை பண்ணுங்கள். இது கொஞ்சம் அதிக ரேட்டு தான், பட் கம்பேர்ட்டிவ்லி ஒரு 300ரூபா, 400ரூபா, 1 லிட்டரே அது மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் எல்லோரும் ட்ரை பண்ணிட்டு அப்புறம் வந்து நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வந்து ட்ராகன் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ சூப்பராகவும் இருந்துச்சு. அது நல்லாவே செஞ்சு கொடுத்தாங்க. இந்த ஹோட்டல் டீட்டெயில்ஸ் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து டீட்டெயில் அனுப்புகிறேன். ஒரு ரூமோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2500 பர் டே ஃபார் 2 people. ஸோ நாங்களும் ஃப்ரீயாக இருக்கணுமேனு எடுத்துட்டோம். சூப்பராகவும் இருந்துச்சு, நல்லாவும் மெயின்டைன் பண்ணாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலும் இருந்துச்சு, அப்புறம் வந்து ப்ளே ஹாலும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லாம் விளையாடிட்டே இருந்தோம். ஸோ அதுவும் ஜாலியாக இருந்தது. லைட் செட்டப்பு, ஃபோட்டோ ஷூட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு சின்ன இடத்துல சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்களாம் வந்து இதையும் வந்து ட்ரை பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸு. அதே மாதிரி நாங்களும் கேம்லாம் விளாட ஆரம்பித்தோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் இங்கே கம்மி ரேட்டு தாங்க. நம்ம ஊரை கம்பேர் பண்ணால் அதில் பாதி ரேட்டை தாங்க எல்லாமே இருக்குது. நம்ம ஊரில் தான் நம்மளை ஏமாற்றி காசு பறிக்கிறாங்க. இந்த ஊர்லலாம் போனால் கம்மி ரேட்லேயே என்ஜாய் பண்ணலாம். இதெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணலாம். டீடோஸை கேலங்கட் பீச்லேயும் போய் ட்ரை பண்ணலாம், இல்லைனா வந்து பாகா பீச்லேயும் போய் பண்ணலாம். பாகா பீச்சில் தான் நிறைய வந்து இது இருக்கும், நைட் பார்ட்டி, சாட்டர்டே பார்ட்டி எல்லாமே நடக்கும். ஸோ அங்கே போனீங்கன்னா டீடோஸ், இது மாதிரி டிஜே பார்ட்டி இது மாதிரி நிறைய நடக்கும். ஸோ அங்கெல்லாம் போய் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. நம்ம ஊர் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. நம்ம ஒரு 200 இருந்தாலே நல்ல சரக்குலாம் வாங்கலாம். அது மாதிரி வந்து இருக்குது. ஒரு பீரே 100ரூபா, அப்புறம் மற்ற பீர்லாம் 110 ரூபா, மேக்ஸிமமே 150 ரூபா தாங்க இங்கெல்லாம். ஸோ நம்ம ஊர் கம்பேர் பண்ணும்போதெல்லாம் இது ஒன்றுமே இல்லைங்க, கம்மி ரேட்டு தான். ஸோ அதனால தான் அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க அதை. ஸோ நம்ம ஊரில் வந்து டேக்ஸ் போட்டே வந்து அதிகம் ஆக்கிட்டாங்க. ஸோ போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபின்னியும் ட்ரை பண்ணுங்கள், மீதி எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். அது மாதிரி நல்லா என்ஜாயும் பண்ணுங்கள். போனால் தப்பான இடத்துல போய் ஏமாந்துடாதீங்க. கோவாவில் ரொம்ப ஏமாற்றுவாங்க, கேப் சர்வீஸும் ரொம்ப ஏமாற்றுவாங்க. அது மாதிரி நிறைய ப்ராஸ்டியூஷன்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் கேர்ஃபுல்லாக மாட்டிக்காமல் ஜாலியாக போயிட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக அங்கே ட்ரிங்க் பண்ணிட்டு போனால் அடிக்கடி போலீஸ் பிடிப்பாங்க. அப்புறம் வந்து
மிஷின் வச்சு செக் பண்ணுவாங்க. ஸோ மாட்டினீங்கன்னா கண்டிப்பாக ஃபைனு. ஆனால் எதுவுமே ப்ராப்ளம் ஆகாது. நீங்கள் வந்து ட்ரிங்க் பண்ணாமல் ட்ரைவ் பண்ணால் அங்கே எந்த பிரச்சனையும் கூலாக தான் இருப்பாங்க கவர்மெண்ட்டு. ஸோ நிறைய காசு தரப்போகிறோம். ஃபைன்லாம் போட்டு ஸ்டேஷனில் உட்கார மாட்டாங்க. ஜஸ்ட் 500 இல்லை 1000 ருபீஸ் கொடுத்தாலே விட்டுடுவாங்க. நாங்கள் வந்து கோவாலேருந்து வெளியே வரும்போது ஒரு பிரிட்ஜில் வந்து 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணுன்ட்டு லிமிட் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு ஓவர்டேக் பண்ணதில் வந்து அவங்க கூப்பிட்டு வந்து ஃபைன் போட்டாங்க. ஃபைன் போடுறதுக்கு முன்னாடி சரி ஒரு 500 கொடுன்னே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் பி கேர்ஃபுல் காரில் போகும்போது. ஸோ இது முடிச்சுட்டு நாங்கள் வந்து கேம்லாம் விளையாடிட்டு இருந்தோம். ஸோ 8 புல் கேம் விளையாடிட்டு இருந்தோம். ஸோ இதுவும் நல்லா தாங்க இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் பீஸா எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் அன்றைக்கி. அதுக்கப்புறம் வந்து நாங்கள்லாம் கொஞ்சம் கேம் விளையாட்டு சாப்பிட்டு போய் படுத்துட்டோம். நெக்ஸ்ட் டே பிளானுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆனோம். ஸோ இது மாதிரி நிறைய பிளான் இருந்துச்சுங்க. டெய்லி பேசிஸ் நிறைய பிளானு, ரூம்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ நீங்களும் போனீங்கன்னா இதேமாதிரி நிறைய பிளான் போட்டு போங்க. நிறைய பீச் இருக்குது. கேலங்கட் பீச் இருக்குது, பாகா பீச் இருக்குது, அஞ்சனா பீச் இருக்குது. ஸோ அகோடா ஃபோர்ட் இருக்குது. அங்கேருந்து நிறைய 4-5 ஃபோர்ட் இருக்குது. ஸோ அதனால் அங்கெல்லாம் போய் நல்லா சுற்றி பார்க்கலாம். நார்த்து கோவா இருக்குது, சவுத் கோவா இருக்குது. அங்கேருந்து போட்டு கப்பல்லாம் கூப்பிட்டு போவாங்க. ஸோ அதெல்லாம் போய் என்ஜாய் பண்ணுங்கள். நாங்களும் நிறைய என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ.